சிறப்பிய தென்னார்காடு மாவட்டத்துடைய திராவிட இயக்கத்துடைய தலைவராக இருந்த கோவிந்தசாமிக்கு சிலை, சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என முதலாக கண்டுபிடித்து கூறிய சர் ஜான் மார்ஷல் அவருக்கு சிலை, இன்னும் சொல்ல போனால் எழும்பூரிலே மாமேதை காரல் மார்க்கு சிலை, இப்படி நம்முடைய சமுதாயம் பிற்காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பெருமகனுக்கெல்லாம் சிலை அமைத்த வரலாறு திராவிட மாடல் ஆட்சி கொண்டு தலைவர் பெருந்தலைவர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, கோவையிலே தனி தலைமையிடமாக கொண்டு இந்த துறையிலே சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டது. அதில் கோவையிலே தலைமையிடமாக கொண்டு தலைமை பொறியாளர் மேற்பார்வையில் ஒரு புதிய மண்டலம் நமது ஆட்சியிலே துவக்கப்பட்டது. பிராதான கட்டடங்களை பாதுகாப்பதற்காக புதிய அலகு ஒன்று துவக்கப்பட்டது. மாவட்டத்திற்கு ஒரு செயற்பொறியாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தரக்கட்டுப்பாடு அலகு என்பது புதியதாக துவக்கப்பட்டது. உயர்கல்வித்துறைக்கு கட்டடம் கட்டுவதற்காக திட்ட அலகு என்று துவக்கப்பட்டது. டெல்லியிலே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் செல்வதற்கு, அலுவலர்கள் செல்வதற்கு, சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குவதற்கு, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அரசின் காரணமாக டெல்லிக்கு போகிற பொழுது அங்கே தங்குவதற்காக அங்கே இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. டெல்லி பல்கலைக்கழகத்தில், ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை 2021, 2026 இடைப்பட்ட காலங்களில் 406 உதவி பொறியாளர்கள், சிவில் இன்ஜினியர் 104 உதவி பொறியாளர்கள், மின்னியல் இன்ஜினியர், கொதிகலன் இயக்கத்தில் 4 முதுகலை பொறியாளர், 6 இளநிலை ஆர்கிடெக்ட் ஆகிய பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. பழமையை பாதுகாக்கின்ற வகையில் 100 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற ஹெரிடேஜ் பில்டிங் என்ற அடிப்படையில் 22/9/2000 முதல் 30/10/2000 வரை வீரமங்கை வேலு நாச்சியாருக்கும் மருதுபாண்டிய சகோதரர்களுக்கும் போர் பயிற்சி எடுத்த இடம் எது என்று சொன்னால் சங்கரபதி கோட்டை. அந்த சங்கரபதி கோட்டையோடு சேர்ந்து 64 கட்டடங்கள், 100 ஆண்டு காலம் கழித்த கட்டடங்கள், ஹெரிடேஜ் என்ற அந்த கட்டடங்கள் 470.58 கோடி திட்ட மதிப்பீட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பல பணிகள்லாம் முடிவுற்று விட்டது. எங்களுடைய ஆட்சியிலே சில பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல இந்தியாவுடைய தலைநகரில் இன்றைக்கு நாமெல்லாம் தங்குவதற்கு, நாம் என்று சொல்வது அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் டெல்லிக்கு போனால் அங்கே இருக்கிற இடம் போதுமானதாக இல்லை. எனவே கூடுதலாக கட்ட வேண்டும் என்று வைகை இல்லம் என்று, அந்த வைகை என்ற பெயர் வைத்தவரை எங்கள் அண்ணன் கலைஞர் தான். ஆனால் அந்த வைகை இல்லம் கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு பழைய கட்டடங்கள் மீண்ட நிலைய கட்டடம் என்கிற காரணத்தினால் அதை அப்புறப்படுத்திவிட்டு இன்றைக்கு புதியதாக 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 லட்சம் சதுர அடி பரப்பில் முக்கியமான கட்டடங்களாக 39 ஷூட் ரூம், 60 டீலக்ஸ் ரூம், 72 படுக்கைகள் கொண்ட 9 தங்க விடுதிகள் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் கடைசியாக 5வது ஆண்டு நம்பிக்கையோடு தான் நாங்கள் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் போட்டோம். அதுல சென்ற ஆண்டில் 25-26 அந்த ஆண்டில் நல்லவர்களையும் மாணவர்களையும் பட்டதாரியும் வளமாக்குவது கல்விதான். கல்விக்கு நிகரானது ஒன்று அல்ல. அந்த கல்வி உலக வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பெறவும் கல்வியினுடைய விரிவாக்கம் அவசியம் என்பது தேவையை அறிந்த காரணத்தினால் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நூலகம் அவசியம் தேவை என்று அவர் கருதினார்கள். நூலகத்தோடு இன்றைக்கு டிஜிட்டல் நூலகமும் அதை உணர்ந்து எங்கள் தலைவர் திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலே நூலகம், கடலூரில் நம்முடைய சமூக காவலர் அஞ்சலை அம்மாள் பெயரிலே நூலகம், சேலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலே நூலகம், நெல்லையில காகிதமில்ல பெயரிலே நூலகம், கோவையை பொறுத்த மட்டில் தந்தை பெரியார் நூலகம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கிற தருவாயில் அது இருந்தது. நான் கூட திறந்து விட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டேன். அப்பொழுது தலைமை பொறியாளராக இருந்தவர், தலைமை செயலாளராக இருந்தவர், ஆட்சி நாம தான் வரப்போகிறது, நாம் திறந்து விடலாமே என்ற ஒரு நம்பிக்கை விட்டார். மக்கள் மீது வைத்திருந்த பாசம் அப்படித்தான் நாங்களும் கருதினோம். ஆனால் அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு 5% கட்டடம் நிலுவையில் இருந்தது. கோயம்புத்தூரில் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சென்று அந்த நூலகத்தை எல்லாம் கண்டுகளித்து ஆய்வு செய்து அதற்கு பின்னால் கூட பேட்டி கொடுத்திருந்தால் நான் கூட பத்திரிகையில் நான் பார்த்தேன். நான் கேட்க விரும்புவது, இந்த 3 மாத காலமாகிறது